ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சர்க்கிளோட டயாமீட்டரை வச்சு எப்படி ரேடியஸ் ஃபைன் பண்ணுறதுன்ட்டும் அதே மாதிரி ரேடியஸை வச்சு எப்படி டயாமீட்டர் ஃபைன் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு டயாமீட்டர் ஆஃப் அ சர்க்கிள் அப்படின்னா என்னென்னு பார்த்துடலாம். ஸோ டயாமீட்டர் அப்படின்றது சர்க்கிள் எட்ஜில் ஏதாச்சும் 2 பாயிண்ட்ஸை ஒரு லைன் செக்மெண்ட் சென்டர் வழியாக பாஸ் ஆகி போகுது அப்படின்னா அந்த லைன் செக்மெண்ட்டை நம்ம டயாமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு ரேடியஸ் ஆஃப் அ சர்க்கிள் பற்றி பார்த்துடலாம். ஸோ ரேடியஸ் ஆஃப் அ சர்க்கிள் அப்படின்னா சர்க்கிளோட சென்டர்லேருந்து சர்க்கிள் எட்ஜில் ஏதாவது ஒரு பாயிண்ட்டை ஒரு லைன் செக்மெண்ட் டச் பண்ணுது அப்படின்னா அந்த லைன் செக்மெண்ட்டை நம்ம ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரேடியஸை வச்சு டயாமீட்டர் எப்படி ஃபைன் பண்ணுறது ஒரு சர்க்கிள்க்கு அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வாங்க. இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இஃப் ரேடியஸ் ஆஃப் அ சர்க்கிள் இஸ் 4 சென்டிமீட்டர் தென் ஃபைண்ட் த டயாமீட்டர் ஆஃப் அ சர்க்கிள். அதாச்சும் ரேடியஸ் வந்து 4 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம டயாமீட்டரை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன அப்படின்னா டயாமீட்டர் விச் இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ ரேடியஸ். அதாவது டயாமீட்டர் அப்படின்றது 2 டைம்ஸ் ரேடியஸாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் வந்து 4 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு என்ன தெரியும், டயாமீட்டர் விச் இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ ரேடியஸ் அப்படின்னு தெரியும். இப்போ நம்ம ரேடியஸோட வேல்யூ 4 இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போது டயாமீட்டர் ஈக்குவல் டு 2 இன்டூ 4. அப்போ 2 4s are 8. அப்போது கொடுத்துருக்கிற ரேடியஸ் 4 சென்டிமீட்டர்ல இருந்து டயாமீட்டர் எப்படி ஃபைன் பண்ணியிருக்கோம், 8 சென்டிமீட்டர் அப்படின்ட்டு ஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ ரேடியஸ் கொடுத்துட்டு டயாமீட்டர் ஃபைன் பண்ண சொன்னாங்க அப்படின்னா 2 இன்டூ ரேடியஸ் அப்படின்ற இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சிம்பிள் மல்டிப்ளிகேஷன் பண்ணாலே நமக்கு கிடச்சிடும். நெக்ஸ்ட் ஒன், டயாமீட்டரை வச்சு எப்படி ரேடியஸ் ஃபைன் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இஃப் டயாமீட்டர் ஆஃப் அ சர்க்கிள் இஸ் 14 சென்டிமீட்டர் தென் ஃபைண்ட் த ரேடியஸ் ஆஃப் அ சர்க்கிள். ஸோ டயாமீட்டர் வந்து 14 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை வச்சு நம்ம ரேடியஸ் ஃபைன் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், டயாமீட்டர் விச் இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ ரேடியஸ் அப்படின்னு தெரியும். அப்போது ரேடியஸ் அப்படின்றத எப்படி ஃபைன் பண்ணலாம், டயாமீட்டரோட பாதி தான் ரேடியஸ். அப்போது ரேடியஸ் விச் இஸ் ஈக்குவல் டு டயாமீட்டர் டிவைடட் பை 2. கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, டயாமீட்டர் வந்து 14 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் நமக்கு இப்போ என்ன தெரியும், ரேடியஸ் ஃபார்முலா டயாமீட்டர் டிவைடட் பை 2. அப்போது டயாமீட்டரோட பிளேஸில் 14 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா 14 டிவைடட் பை 2. ஸோ 2 டேபிளில் 14 7 டைம்ஸ் வரும். ஸோ டிவைட் பண்ணோம் அப்படின்னா ரேடியஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 7 சென்டிமீட்டர். ரேடியஸ் ஃபைன் பண்ண சொன்னாங்க அப்படின்னா டயாமீட்டரில் ஹாஃப் தான் ரேடியஸ். ஸோ டிவைட் பண்ணி வேல்யூவை ஃபைன் பண்ணிடலாம். சப்போஸ் நமக்கு கொடுக்குற டயாமீட்டர் வந்து ஈவன் நம்பராக இல்லாமல் ஆட் நம்பராக இருந்தது அப்படின்னா நமக்கு வர வேல்யூ வந்து டெசிமலில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே டயாமீட்டர் வந்து 23 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 23 சென்டிமீட்டர், அதாவது 23யை 2ஆல் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வேல்யூ என்ன வரப்போகுது, டெசிமலில் வரும். ஸோ ஆன்சர் 11.5 சென்டிமீட்டராக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் ரேடியஸ் வச்சு எப்படி டயாமீட்டர் ஃபைன் பண்ணுறதுன்ட்டும் டயாமீட்டர் வச்சு எப்படி ரேடியஸ் ஃபைன் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்தோம். மாதிரி மேக்ஸை சிம்பிளாக கற்றுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பாய்.